கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 கல்பாசி, அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிடணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். அதோட பொடி இப்போ மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடியும் மிளகா பொடியும் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். போன் பீஸும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை நல்லா அந்த மசாலோட மிக்ஸ் ஆக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணிடும். நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 10 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். இப்போ நான் திக்கான கோகனட் மில்க் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மிளகு, சீரகம், சோம்பு 3 சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து 2 டீஸ்பூன் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் மட்டும் நம்ம அதுக்கு டைம் கொடுத்தோன்னா மசாலா எல்லாம் அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, சிக்கன் ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அன்றைக்கி கீ ரைஸோடு வச்சுருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.